பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை இந்த கைரோஸ் வீடியோவில் சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். நாம் கிறிஸ்து இயேசுவை குறித்து தியானம் பண்ணி கொண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்குரிய செய்தியின் தலைப்பு, நம்மளுடைய தியானத்தின் தலைப்பு இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை ஆங்கிலத்தில் நான் சொல்லுகிற எல்லா வசனங்களையும் இன் கிரைஸ்ட்ன்ற வார்த்தையை நாம் பார்ப்போம். தமிழில் சில இடங்களில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் இதோடைய அர்த்தம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் என்று நாம் வேத வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் என்று நம்ம பார்க்கும்போது the realities of our position, நம்ம எந்த ஸ்தானத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை நிற்க வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துடைய ரியாலிட்டிஸ், அந்த ஸ்தானத்தில் நடக்கிற காரியங்களை கிறிஸ்துவுக்குள் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது எல்லாமே புதுசா மாத்துகிற கிறிஸ்துவுக்குள் ஒரு அனுபவம் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். நாம் யாரா இருந்தோம், நம்ம தூரமா இருந்தோம், புறஜாதிகளா இருந்தோம், ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தோம். எபேசியர் 1 அதிகாரம் 4-5 அவர் நம்ம சொல்லி கொடுக்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் நம்மளை அழைத்தாருங்க. நம்மளை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் நம்மளை உள்ள கொண்டு வந்தார். எபேசியர் 2:6 நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நம்ம உயிரோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் உன்னதத்துல நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20 நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவனால we have citizenship in heaven because of Christ. கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறதுனால பரலோகத்துல நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப். ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் பாருங்க தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் இப்படி பார்க்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால for those who are in Christ Jesus have no condemnation. Hallelujah. அவங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். Praise the Lord. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, பாவம் அறியாதவரை என்ன பண்ணாருங்க, நமக்காக பாவமாக்கி இருக்கிறார். God made him who knew no sin to be sin for us, so that in him we might become the righteousness of God. அவருக்குள் நாம் தேவ நீதியாக மாறுறதுக்காக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கும்போது நீங்க தேவனுடைய நீதியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீதிமான் என்றால் என்னதுங்க, நாம் நீதிமானா இருக்க நம்ம எந்த தகுதியும் பெற்றவங்க இல்லைங்க. ஆனா நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம், தேவ நீதியாகவே ஆக்கப்படுகிறோம். எப்போ, நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அவருக்குள் இருக்கிறதுனால we have redemption through his blood. இந்த மீட்புனா என்னதுங்க, பாவம் ஒரு அடிமைத்தனத்துல நம்மளை வைத்து கொண்டு இருந்தது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாமல், அதுக்கு விலக்கிரியை செலுத்த முடியாமல் நாம் பாடுபட்டு கொண்டிருந்தோம். அந்த நேரத்துல தேவன் நமக்காக விலக்கிரியை செலுத்தி அந்த அடிமைத்தனத்திலிருந்து bringing us back from slavery is what redemption is. இல்லைங்களா? நீங்க நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல அப்படிதான் அடிமைத்தனத்துல மக்கள் அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற காலத்துல அவங்கனால அவங்கள தன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிக் கொள்ள முடியாது. பிறர் ஒருத்தர் அவங்களுக்காக அந்த பணத்தை கொடுத்து அந்த விலக்கிரியை செலுத்தி தான் அவங்களை விடுதலை ஆக்க முடியும். அப்படித்தான் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நமக்கு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால நம்ம பாவ நிவாரணமாக்கப்பட்டு நாம் கிருபையின் ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ள in him we have redemption. அவருக்குள் இருக்கிறதுனால நமக்கு மீட்பு, பாவத்திலிருந்து மீட்பு உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்த்தோம்,
நாம் அவருக்குள் இருக்கிறதுனால புது சிருஷ்டியாய் நாம் இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், அவருக்குள் நாம் இருக்கிறதுனால நாம் நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்த்தோம். அவருக்குள் நாம் இருக்கிறதுனால நாம் தேவனுடைய நீதியாக மாறப்பட்டிருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நாம் அவருக்குள் இருக்கிறதுனால மீட்பை பெற்றிருக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால என்ன சொல்லுகிறாருங்க கலாத்தியர் 3:26ல, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நீங்க விசுவாசத்துல இருக்கிறதுனால, நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நீங்க தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீங்க. For in Christ you are all sons of God. Hallelujah. நீங்க எல்லாம் யாருங்க? என்னோட சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரர். Hallelujah. கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறதுனால நீங்க தேவனுடைய புத்திரரா இருக்கிறீங்க. இதுதான் பிசாசு உங்க மனதுக்குள்ள வரக்கூடாது என்று அநேக நேரங்களை பொய்களை பேசி நம்மளை பலவிதமான சிந்தனைகளை கொண்டு போய் நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னன்னு நம்ம அறியாமல் இருக்க, நம்மளுடைய அடையாளம் என்னன்னு நம்ம அறியாமல் இருக்க பல வகைகளை சுத்தி தேடி அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? அநேக பேர் இன்னைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீங்க இல்லைங்களா? உங்களுக்கு வருகிற பயத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரனா இருக்கிறேன். உங்களுக்கு வியாதி விரோதமா இருக்கா? விரோதமாக காரியங்கள் எழுப்புகிறதா? விரோதமாக நபர்கள் எழும்புகிறாங்களா? கஷ்டமான சூழ்நிலைமைகளுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க யாரு நீங்க மறந்துடாதீங்க, நான் தேவனுடைய புத்திரன். ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால I am the son, the daughter of God. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போது, அந்த தைரியத்தினால நம்ம சவால்களை சந்திக்கும் போது நிச்சயமாக நாம் ஜெயத்தை பார்ப்போம். நாம் தேவனுடைய புத்திரர்களாய் நாம் இருக்கிறோம் என்று இங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எபேசியர் 1:5-6 நாம் பார்க்கிறோம், அவர் நம்மளை he has adopted us in Christ Jesus as sons. Hallelujah. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர் நம்மளை தத்து எடுத்திருக்கிறாரு. தேவனுடைய புத்திரர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக. நமக்கு பயம் இல்லை, எதை குறித்து நம்ம எந்த விதமான கலக்கத்துக்குள்ள போக தேவையில்லை. அவர் நம்மளோடு இருக்கிறார். கடைசியாக எபேசியர் 1:3 நாம் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் மூலமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுங்க? அநேக ஆசீர்வாதங்களை வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பரிசுத்தாவியின் வல்லமை ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரன்கள் தரன்கள், அதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். பரிசுத்தாவியின் கிருபைகள் ஆசீர்வாதங்கள். கிருபையை தேவன் நம்மளுக்கு அளித்திருக்கிறார். சமாதானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பாவத்தின் மேல் ஜெயத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய வாழ்வை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அநேக ஆவிக்குரிய வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள் சொல்ல போனா இன்னைக்கு எல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்க இருக்குங்க? உன்னதங்கள் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மூலியமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம விசுவாசம் அதிகரிக்கட்டும், நம்ம ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவருக்கு அதிகரிக்கட்டும். உற்சாகத்தோட இந்த காலை வேளையில தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி, ஆண்டவரே கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. என்னை புது சிருஷ்டியா மாத்தி இருக்கிறீங்க. கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற எனக்குள்ள பழைய காரியங்கள் இல்லை, பழைய விஷயங்கள் என்னை பாதிக்க முடியாது, என்னை பழைய காரியங்கள் தாக்கம் கொள்ள முடியாது. நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு புது மனுஷனாக, ஒரு புது மனுஷியாக செயல்பட ஆண்டவர் என்னை அளித்திருக்கிறார். அவர் என்னை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ நீதியாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல பாவங்களிலிருந்து அவர் இரத்தத்தை நிமித்தமாக அவர் என்னை கிறிஸ்து இயேசுவுக்குள் மீட்டு கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் இருக்கிறதுனால நான் யாரோ ஒரு நபர் அல்ல, நான் தேவனுடைய புத்திரனா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன். நீதியின் காரியத்தை எனக்குள்ள செய்ய அவர் என்னை தத்து எடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருக்காக அவருடைய பிள்ளையாக, பிரியமான பிள்ளையாக இருக்க அவர் என்னை ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னதங்கள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்
நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இந்த காலை வேளையில உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை உருவாக்குகிற விதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு கொடுத்த மீட்புக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய நாம மகிமை பெறுவதாக ஆண்டவரே. இந்த வீடியோ காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்க எல்லாருக்கும் அப்பா, இன்றைக்கு நாங்கள் யார் என்று, நாங்கள் எங்க இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் நாங்க மரித்து போயிருந்தோம், பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்தோம் அப்பா. எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் உயிரோடு எழுப்பி உம்மோட உன்னதங்களை எங்களை உட்கார வைத்து உமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு எங்களை கொடுத்து எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க. உமக்கே துதிகான மகிமை உண்டாகட்டும் ஐயா. இந்த நாளெல்லாம் எங்க விசுவாசம் பெருகட்டும். உங்க வார்த்தையில நாங்க நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.